அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் க. யோகமித்ரன். நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு கல்வி கண் திறந்த காமராஜர். தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார், தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவரின் கூற்றுக்கிணங்க வாழ்ந்த பெருந்தலைவர் காமராஜர். நாட்டின் வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட்ட தலைவர்கள் ஏராளமானோர் உள்ளனர். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் அயராது பாடுபட்ட தலைவர்களுள் ஒருவர் காமராஜர். நம் மனதில் இன்றும் நிலைத்து கொண்டிருக்கும் தலைவர்களுள் ஒருவர் கர்ம வீரர் காமராஜர். தமிழகத்தை தலைநிமிர செய்வதற்காக அயராது பாடுபட்ட தன்னலமற்ற தலைவர் பெருந்தலைவர் காமராஜர். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எவ்வாறு ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை எடுத்துரைத்த மாமனிதன் பெருந்தலைவர் காமராஜர். காமராஜர் விருதுநகரில் 1903 ஜூலை 15 பிறந்தார். இவரது பெற்றோர் குமாரசாமி ஐயா மற்றும் சிவகாமி அம்மாள் ஆவர். இவர் தனது இளம் வயதிலேயே தனது தந்தையை இழந்து விட்டார். தந்தையை இழந்த பின்பு பொருளை ஈட்டுவதற்காக தனது மாமாவின் கடையில் வேலை செய்தார். மாமாவின் கடையில் வேலை செய்து கொண்டிருக்கும் போதே செய்தித்தாள்களை படிப்பது, தலைவர்களின் சொற்பொழிவுகளை கேட்பது போன்றவற்றில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருந்தார். அரசியல் மீது இருந்த ஆர்வத்தால் தனது 18ஆம் வயதில் காங்கிரஸ் கட்சியில் தொண்டராக சேர்ந்தார். பிறகு அரசியலின் மீது இருந்த ஆர்வமும் நாட்டின் மீது இருந்த பற்றும் இவரை 1940 நடைபெற்ற காங்கிரஸ் கமிட்டி தேர்தலில் தலைவராக பதவியேற்க வைத்தது. ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம் மற்றும் 1942 நடைபெற்ற ஆகஸ்ட் புரட்சி போன்ற போராட்டங்களில் கலந்து கொண்டார். இதுவரை அரசியலில் ஒரு தொண்டராக இருந்த காமராஜர் அவர்கள் 1954 நடந்த தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக பதவியேற்றார். 9 ஆண்டுகளாக தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த பெருமை காமராஜருக்கே உண்டு. முதலமைச்சராக இருந்தபோது இவர் மக்களுக்கு செய்த சேவைகள் அளவுக்கரியது. இவர் வேளாண்மைக்காக பல நேர்த்தியக்க திட்டங்களை உருவாக்கி நீர் வளத்தையும் நிலவளத்தையும் பெருக்கினார். இவர் பல தலைவர்களை உருவாக்கியதால் இவரை கிங் மேக்கர் என்றும் அழைப்பர். படிக்காத மேதை என்ற புகழுக்கு சொந்தக்காரராக விளங்கிய காமராஜர் அவர்கள் பள்ளி குழந்தைகளுக்காக சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். ஏழை மாணவர்களும் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக இலவச கல்வி மற்றும் பள்ளிக்கூடங்களை நிறுவினார். தான் படிக்காவிட்டாலும் தன் தேசத்தில் உள்ள அனைத்து மாணவர்களும் படிக்க வேண்டும் என்று நினைத்தார். சொத்துக்கள் இல்லாவிட்டாலும் கல்வி ஒன்றே சொத்து என்று நினைத்தார். கல்வி பெற்றால் வறுமை ஒழிந்துவிடும் என்று நினைத்தார். ஆங்கிலேயர் காலத்தில் 7% இருந்த கல்வி கற்போரின் எண்ணிக்கை காமராஜரின் ஆட்சி காலத்தில் 37% உயர்ந்தது. குடும்ப வாழ்க்கை, தனிமனித ஒழுக்கம், ஆட்சி முறை போன்ற அனைத்து குணங்களிலும் காமராஜர் சிறந்து விளங்கினார். தன்னலம் கருதாமல் பிறநலம் கருதி வாழ்ந்த தியாகச் செம்மல் பெருந்தலைவர் காமராஜர். அரசியலின் மீது உயரத்தை அடைந்த பின்பும் தன் வாழ்நாள் முழுவதும் எளிமையாக வாழ்ந்து காட்டியவர் காமராஜர். காமராஜர் உச்சத்தை அடைந்த பின்பு 1975 இவ்வுலகை விட்டு மறைந்தார். இவரது மறைவுக்கு பின் 1976 இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. காமராஜர் இவ்வுலகை விட்டு மறைந்தாலும் நம் மக்கள் அனைவரின் மனதில் இடம்பெற்றிருக்கிறார். அதனால் நாம் காமராஜரின் வழி பின்பற்றுவோம் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இனி சர்வதேச கல்வி சாமானியர்களுக்கு Kalvi Group of Schools